கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தை ஒழுக்கி கொண்டிருக்கின்ற அஜித்குமாருடைய மரணம். இப்போ இந்த மரணத்துல பாத்தீங்கன்னா மக்களே ரெண்டு விதமான அப்சர்வேஷன்ஸ் இங்க நம்ம பார்க்க வேண்டும். ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, நிக்கிதா சொன்ன அந்த நகை காணாம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஜான் சுந்தர்லால் ஜஸ்டிஸ் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த விசாரணை கமிஷன் அறிக்கையில இன்னைக்கு காவல் நிலையத்தை விசாரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது நிக்கிதா வீட்டுக்கு போவாங்க பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம். இங்க மடக்குளம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில் மக்களே. இந்த கோயில்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயங்கர விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில 27 ஜூன் 2025 இந்த கோயிலுக்கு ஒரு குடும்பம் வராங்க. அவங்க எங்க இருந்து வராங்கன்னா மதுரையில இருந்து வராங்க. மதுரையில திருமங்கலத்துல இருந்து வராங்க. அதுல 2 பேர். ஒருத்தவங்க அங்க அரசு கலைக்கல்லூரியில இருந்து பேராசிரியர் இருக்கிறாங்க திண்டுக்கல்ல. ஸோ நிக்கிதா அப்படிங்கிறவங்க, அவங்க கூட அவங்க அம்மா வராங்க. இப்போ இந்த கோயிலுடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், திருநெல்வேலி இங்க இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கோயில்ல ஒரு டெம்பரவரி காவலாளியா அங்க அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பையன், 27 வயது பையன் நியமிக்கப்படுகிறார். அவருடைய பூர்வீகம் திருச்செந்தூர் சொல்லப்படுது, அந்த சமூக சேர்ந்தவர் சொல்லப்படுது. இப்போ இவரு அந்த கோயில் வாசல்ல இருக்கார். இப்போ இங்க நிக்கிதா மற்றும் அவங்களுடைய அம்மா அவங்க கார்ல வர்றாங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான அப்சர்வேஷன்ஸை பார்க்கணும் மக்கள். அதுதான் அந்த கதையை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த இடத்துல என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏன் வந்தேன், நான் எதுக்காக இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும், பக்கத்துல ஸ்கேன் எடுக்க வந்தாங்க அப்படின்னும், ஸ்கேன் எடுக்க வரும் பொழுது அங்க லேட் ஆகுறதுனால இந்த கோயிலுக்கு வர சொல்லி அவங்க அம்மா கம்பல் பண்ணாங்க அப்படின்னும், இந்த கோயிலுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னும், வந்து இந்த இடத்துல கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்கேன் எடுக்க போனாங்க அப்படின்னும் ஒரு கதை சொல்லப்படுது நிக்கிதாவாலேயே. சரி, இப்போ இவன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்த இடத்துல நான் நகையை கழட்டி வச்சுட்டு தான் அம்மாவை உள்ள கூட்டு போனேன். நகையை நான் கார்ல வச்சுட்டு போயிட்டேன். திரும்ப கார் எடுத்துக்கிட்டு போற ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அம்மா நகை இல்லாம கழுத்துலாம் விரிச்சோன்னு இருக்கு, நகையை எடுத்து நீ போடுமான்னு நான் சொன்னேன். எடுத்து பார்த்தா நகையை காணல. இதான் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, ஒரு பக்கம் வைக்கலாம் மக்களே. இப்ப நடந்த சம்பவத்துடைய சீரியஸ் அபியூன்ஸ் கொஞ்சம் பார்ப்போமே. இந்த நிக்கிதா மற்றும் அவங்க அம்மா கார்ல வராங்க, கோயிலுக்கு வராங்க. கோயில் அஜித்குமார் காவலில் இருக்கிறாரு. இவங்க இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரல அப்படின்னும், பல முறை வந்திருக்கிறாங்க அப்படின்னும், ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இங்க இவங்களுக்கு ராஜ உபசரிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம்னா, சென்னையில இருந்து இவங்களுக்கு தோதா இருக்கக்கூடிய ஒரு சில ஹையஸ்ட் அஃபீஷியல்ஸ், டாப் அஃபீஷியல்ஸ் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கோயிலுக்கு அப்படின்னும். ஃபோன் பண்ணதுமே அங்க தடபுடல மாலெல்லாம் போட்டு மறைத்த பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நிக்கிதா வராங்க. அம்மா நடக்க முடியல, வயசானவங்க. வீல் சேர் கேட்குறாங்க அஜித்குமார் கிட்ட. அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுமே இந்த காரை கொண்டு போய் பின்னாடி போடுங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னனால இந்த காரை இப்போ ஓட்ட முடியாது, சாவியை கொடுத்து நீங்க ஓட்டி போய் பேக்ல விட்டுருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னும். அப்ப அஜித் நான் ஓட்ட முடியாதுங்க, நீ ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன உடனே, அப்ப ஏதாவது ஹெல்ப் கேட்டு கொண்டு போய் விடுங்கப்பான்னு சொன்ன உடனே பக்கத்துல உள்ள ஆட்டோக்காரரை கூப்பிட்டுருக்காங்க. ஆட்டோக்கார் கார் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி விட்டுருக்காரு. விட்டு சாவியை அஜித்குமாரை கொடுத்துட்டு போயிடாரு. இவங்க கோயிலுக்குள்ள போறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வராங்க. வந்ததுமே அந்த சாவியையும் பிளஸ் வேற ஏதோ ஒரு இந்த மாலைகள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. இந்த மாலை கொண்டு கொடுக்குறாரு அஜித்குமார். கொடுத்ததுமே அந்த சாவியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் காரை கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த காரை அஜித்குமார் கிட்ட சாவி கொடுத்ததுமே அவரு அந்த ஆட்டோக்கார் இல்லை, அவர் சவாரிக்கு போயிடுறாரு. இன்னொரு ஆட்டோக்கார் இருக்காரு, அவர்கிட்ட போய் சாவியை கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அவரு போய் கார் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப இந்த கார்ல ஏறும் பொழுது 50 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க நிக்கிதா அஜித்குமார் கிட்ட. அப்போ இல்லைங்க, 50 ரூபா வேணாம், பத்தாது, 2 ஆட்டோக்காரங்க காரை கொண்டு விட்டு வந்திருக்காங்க, அவன் சும்மா பண்ண மாட்டாங்க, ஆளுக்கு 100 எனக்கு ஒரு 100, நான் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், வீல் சேர் தள்ளிட்டு போய் விட்டுருக்கேன், அம்மாவெல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஸோ மொத்தம் 300 ரூபா கேட்டிருக்காரு. அப்ப இங்க ஒரு வாக்குவாதம் போயிருக்கு அப்படின்னும், 300 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது சொன்ன உடனே, அப்ப எதுக்கு நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரீங்க, ஹெல்ப் பண்ணிட்டு கேட்குறீங்க, காசு தர மாட்டேன்றீங்க, சும்மா பண்ணுவாங்களா அப்படின்னு வாக்குவாதம் போயிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்ப இந்த தகவல் அடிப்படையில வச்சு 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு
உங்களா வாய் ஜாஸ்தி அப்படின்னு யூஸ்வலா பேசுற ரிலாக்ஸா பேசிட்டு நிக்கிதா கிளம்பி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. நிக்கிதா கிளம்பி 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கோயிலுக்கு வாபஸ் வராங்க. வந்து நேரா வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறங்காவலர்கிட்ட போறாங்க. போயிட்டு என் கார்ல வச்சிருந்த 10 பவுன் நகை, அம்மா நகையை காணும். அது மட்டும் இல்லாம என் பேக்குள்ள எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்கறாங்க. அப்போ என் பேக் இருக்கு, என் பேக்குள்ள திறந்து அந்த 10 பவுன் நகை, அம்மாவுடைய செயின், அந்த தோடு, இதெல்லாம் தாலி, முக்கியமா தாலி சொல்றாங்க. இதெல்லாம் நான் வந்து ஸ்கேன் சென்டருக்கு போனதுனால ஸ்கேன்ல யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கழட்டி வைக்கணுன்ற கட்டாயத்தினால அதை கழட்டி நான் உள்ள வச்சிருந்தேன். என் பர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் பேக்குள்ள ஒரு பர்ஸ் அங்க வச்சிருந்தேன். அங்க 5000 பணமும் வச்சிருந்தேன். அந்த 10 பவுன் நகையும் காணும், 2000 ரூபாய் பணத்தை கலந்து இருந்திருக்கேன். ஸோ இதுல வந்து யார் வண்டியை கொண்டு போனான்னு அஜித்குமார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடப்படுறாரு. அப்ப நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரரை கூப்பிடுறாங்க. 2 ஆட்டோக்காரையும் கூப்பிட்டா அவங்க சவாரிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ முன்னுக்கு பின் முரண்பா ஏதோ ஒரு தகவல் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்லி இவர் மீது காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே திருபுவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச் வந்து இவர் கூட்டு போயிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க மக்களே, இப்ப இங்கதான் கோர்ட் கேட்கறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமலேயே எப்படி வந்து ஸ்பெஷல் டீம் உள்ள வராங்க அப்படின்னு கோர்ட் கேட்கறாங்க. உள்ள வராங்க, அஜித்தை கூட்டு போய் அவங்க கஸ்டடி வச்சிருக்கிறாங்க. வச்சு விசாரணை மேல அடிச்சிருக்காங்கன்ற தெளிவா இருக்கு. இது அடிச்சு கொஞ்சம் நேரம் அடிக்கிறாங்க. 27 ஃபுல்லா இது விசாரணை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அவன் கேட்கிற ஒரே கேள்வி, நகை எங்க? நகையை கூட விட்டுறோம், அவன் நகையை எடுக்கலன்னு சொல்றாரு. போலீஸ் வந்ததுமே அந்த 2 ஆட்டோக்காரை கூட்டு வந்துடுறாங்க. அவங்களையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அவங்களையும் கேட்கும் பொழுது அவங்க மேல சந்தேகம் இல்லை, சந்தேகம் அஜித் மேலதான் அப்படின்னு நிக்கிதா சொன்னதா ஒரு தகவல் சொல்றாங்க. இப்ப இங்கதான் ஒரு சந்தேகம் என்ன எழுதுங்க, லாஜிக்கா யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு திருடனான்னு முடிவு பண்ண ஒரு பையன், அவன் இதற்கு அவன் எந்த வழக்கும் கிடையாது, திருட்டு வழக்கு கிடையாது. இப்போ அஜித் அந்த கார் ஓட்ட தெரியாது, அந்த கார் உள்ள போய் உக்காந்து நகையெல்லாம் தேடி எங்க நகை இருக்கு, எங்க எழுதிருக்குன்னு பேகை திறந்து பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா க்ளோஸ் டு இம்பாசிபிள். ஏன்னா வெள்ளிக்கிழமை கூட்டம் ஜாஸ்தி, அது பத்ரகாளி அம்மன் கோயில், இவர் அறங்காவலர், இவர் இருக்கக்கூடிய காவலர் செக்யூரிட்டி, இவர் அங்கிருந்து வெளியே போனா அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து கூட்டம் அதிகமா இருக்கிறப்போ அந்த கார் பார்க்கிங் பக்கத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க ஒரு ஐ விட்னஸா பார்த்திருப்பாங்க. இவர் போய் கார் ஓட்ட தெரியாத ஒரு அஜித்து காரை திறந்து உள்ள போய் இங்க ஏதாவது தகவல்கள் இருக்கா, எதற்கு என்ன இருக்குன்றது ஃபுல்லா அலசி அரைஞ்சு பார்த்துட்டு அந்த பேக்கை திறந்து நகை எடுத்துக்கிட்டு பணத்துல 2500 மட்டும் கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே வந்து வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 1 hour கேப் தான் இருக்கு. இப்போ போனவங்க உடனே வரலாம், வெயிட் பண்ணி வரலாம். இன்னொரு ஆங்கிள் பாருங்க, சாவியை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. போய் 1 hour வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் இவரு போய் ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு வந்து கார் எடுத்துட்டு வைக்க சொல்லி அவர் வச்சுட்டு வந்து திரும்ப கார் சேவ் கொண்டு கொடுத்து இந்த டைம் கேப் 15 minutes ஆயிருக்கும். அடுத்த கேப் ஒரு 45 minutes தான் இருக்கு. இந்த 45 minutesல அஜித் யார் வராங்களாம் பார்த்துருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது, அவங்க ஆள்லாம் மட்டும் இருக்கக்கூடாது, இவர் போயிருக்கணும், அந்த காரை திறந்துக்கணும், கார்ல எங்க நகை இருக்குன்னு தேடி இருக்கணும், பணம் தேடி இருக்கணும், எல்லாம் தேடி பார்த்து எடுத்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அது பாதி பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வரணும், 3 நகை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு வந்து இங்க நின்றுணுமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. சரி மக்களே, அப்படியே வச்சுக்கலாமே. அப்படி சைக்கோலாஜிக்கலா ஒரு திருடிருக்கான்னு எடுத்துக்கலாம். திருடி இருந்தானா அடுத்த நிமிஷம் அந்த ஏரியால இருக்க மாட்டான். சாவியை அட்டாச்சு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் கிளம்புறேன், வெளியே போறேன், உடம்பு சரியில்லை ஏதாவது சொல்லிட்டு அந்த நகையை பத்திரப்படுத்தவோ பாதுகாக்கவோ எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிருப்பானா? இட் இஸ் பாசிபிள். ஆனா அவன் எங்கேயும் போல அங்கதான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அப்படி நகையை எடுக்கிறவன் எடுத்துட்டு போய் எங்க பதுக்கி வச்சிருக்க முடியும்ன்ற கேள்வியை தாண்டி இங்க வந்து இப்போ இவன் முகமே தெரியாத அளவுக்கு தான் பிஹேவ் பண்ணிக்க நினைப்பாங்க. ஏன்னா நகையை நம்ம திருடிட்டோம், பணத்தை திருடிட்டோம், இப்ப வந்தாங்கன்னா கூட நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு அவங்க மேல வரணும்னு சொல்லிட்டு வருவான். வந்து சாவியை கொடுத்துருப்பான், 50 ரூபா காசு கொடுத்துருப்பாங்க, கூட கும்பிடு போட்டு நன்றின்னு சொல்லி இருந்திருப்பான், கிளம்ப வச்சிருப்பான். திஸ் இஸ் சைக்கலாஜிக்கல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் 300 ரூபாய் காசு கேட்டு அங்க வந்து அவன் வந்து ஒரு சண்டை வடிக்கிறான், கேட்கறான், இவ்வளவு 2 பேர் வேலை பார்த்துக்கலாம் கொடுங்க கேட்கறான்.
ஸோ நகையை திருடி இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி ஒரு 300 ரூபாய்க்கு காசு கேட்டு நின்றுப்பானா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே அஜித்குமார் நகையை எடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா க்ளோஸ் டு இம்பாசிபிள் தெரியுது மக்களே. இது ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கலாம், இது ஒரு அப்சர்வேஷன். செகண்டு, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புறம் இவனை 27ஆம் தேதி ஜூன் ஃபுல்லா அஜித்குமாரை வச்சு அடிக்கிறாங்க, விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க, நகை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காப்புல. இன்னொரு பக்கம் மானாமதுரையில் இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச்சை விட்டு, ஸ்பெஷல் டீமை விட்டு அஜித்குமாரோட வீட்டுக்கு போயிடறாங்க. அங்க போனா அஜித்குமாரோட தம்பியும் அம்மாவும் மட்டும் இருக்கிறாங்க. அங்க போய் அவங்க வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. மானாமதுரை கிரைம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவே அந்த தம்பியை கூட்டு வந்து அந்த அம்மா தம்பிக்கு முன்னாடி அஜித்குமாரை வச்சு அடிச்சிருக்காங்க. இதுவும் நடந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. 28th மகேன் நான் வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்புறமா அவர் வந்து கோயிலுக்கு பேக் சைடு கூட்டு போறாங்க. அங்க போய் அடிக்கிறாங்க. அங்க அடிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல தேடி பார்த்தா நகை இல்லை. அப்ப போய் சொல்ல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் சதீஸ்வர் அப்படிங்கிற ஒரு நபர் பாத்ரூம்ல இருந்து இந்த விஷயத்தை வீடியோ எடுக்கிறார். திஸ் பிகம்ஸ் a very vital evidence for the court of law. இப்போ இது ஒரு புறம் மக்களே, இங்க அப்சர்வேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நிக்கிதா எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறதும், திண்டுக்கல் அரசு கலைக்கல்லூரியில அவங்க பேராசிரியா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க மட்டும் இல்லாம அவர்கள் மீது ஒரு புகார் கொடுக்கப்படுகின்றது. என்னன்னா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பொய் சொல்லி காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க அப்படின்னும். இன்றைக்கு அமைச்சர் திரு கோவைச்செழியன் அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நிக்கிதா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த வழக்கை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள், முக்கியமா எஸ்எம்எஸ்ஜி அவர்கள் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய ஜூலை 8க்குள்ள he wanted to have a detailed report of the case. ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காரு ஜான் சுந்தர்லால் ஜே அவர் தலைமையில. இப்ப அவரு இன்னைக்கு 4வது நாள் முழுக்க போலீஸ் ஃபுல்லா விசாரிக்கிறார். ஃபர்ஸ்ட் டே 3 days பாத்தீங்கன்னா மக்களே சிசிடிவி கேமரா பார்த்திருக்காரு, கோயில ஃபுல்லா விசாரிச்சிருக்காரு, கோயிலுடைய கேமராவை ஒரு எஸ்எஸ்ஐ எடுத்துட்டு போயிருக்காரு, அதையும் விசாரிச்சிருக்காரு. அடுத்தது மிக முக்கியமா கூட வேலை பார்க்குற நண்பர்கிட்ட விசாரிச்சிருக்காரு, கோயில் உள்ள விசாரிச்சிருக்காரு, சக ஊழியர்கிட்ட விசாரிச்சிருக்காரு, பிஎம் ரிப்போர்ட்ஸ் டாக்டர் விசாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் மட்டும் இல்லாம இந்த இடத்துல சதீஸ்வரை விசாரிச்சிருக்காரு, அவளை வீடியோ எடுத்த நபர். எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமா அஜித்குமாரோடைய வீடை மீண்டும் சோதனை போடுறாங்க. அவன் வீடு சொந்தக்காரங்க சோதனை, எல்லா வீடும் சோதனை போட்டு பாக்குறாங்க. அங்கேயுமே எந்த ஒரு நகையுமே இல்லை, பணமும் இல்லை. அதெல்லாம் முடியுது. இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு மிக முக்கியமா இந்த அஜித்குமார் இறந்ததுமே ஃபிட்ஸ் வந்துருச்சு, அதனாலதான் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர் சர்டிபிகேட் வாங்குவதற்காகவும் அதை வைத்துக்கொண்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டது இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் தலைமையில. அவர் தான் எஃப்ஐஆர் எழுதுறாரு. ஸோ அவரை தான் இன்னைக்கு நீதிபதி அவர்கள் முதல்ல விசாரிச்சிருக்காரு. என்ன கேட்டாருன்னா, ரமேஷ்குமார் இந்த ஒரு எஃப்ஐஆர் எழுதுவதற்கு தூண்டியது யார்? ஹூ கேவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? அப்ப அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, சார் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சொன்னா நான் செஞ்சுட்டேன் சார் அப்படிங்கிறார். அடுத்தது எஸ்எஸ்ஐ ராமச்சந்திரன் கூப்பிடப்படுறார். என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அஜித்குமார் வச்சு அடிக்கல, he was taken to some other place. ஒரு தோப்பு கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. ஸோ அங்க நோ சிசிடிவி கேமரா, நோ சிசிடிவி ஃபுட்டேஜ். அடுத்தது கோயில்ல பேக் இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க, அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதை போய் எடுத்துட்டு வர்றது எஸ்எஸ்ஐ ராமச்சந்திரன். இப்போ அவர் கூட விசாரணை கேட்கிறாரு, யார் சொல்லி எடுத்துட்டு வந்து கேட்கிறாரு. The same name was pronounced, டிஎஸ்பி சண்முக சுந்தரம். ஸோ அதனால்தான் டிஎஸ்பியை உடனே சஸ்பெண்ட் பண்றாங்க இந்த வேலையை விட்டு. ஸோ அடுத்தது அவரை வரவழைச்சு விசாரிக்கிறாங்க. அடுத்தது ஏடிஎஸ்பி சுகுமார், அடுத்தது எஸ்பி அவர் வந்து காத்துப்பட்டு வச்சிருக்கிறாங்க மக்களே, அவரை போட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ இது அனைவரையும் விசாரிச்சு முடிக்கிறாரு நீதிபதி அவர்கள். வெளியே ப்ரெஸ் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. ப்ரெஸ் வந்து மைக்கை நீட்டி கேள்வி கேட்டு போறாங்கன்றத பயந்துட்டு தாண்டி அந்த ஒரு அவாய்ட் பண்றதுக்காக பின்னாடி வழியா நீதிபதி போயிருக்காரு. பின்னாடி ஒரு ஷேர் ஆட்டோ போயிருந்திருக்கு, ஃபுல்லா கூட்டம் இருந்திருக்கு ஷேர் ஆட்டோல. இவர் மட்டும் தனியா ஷேர் ஆட்டோல போய் ஏறி உட்காந்து போன்னு விரட்டிருக்காரு. பின்னாடி ப்ரெஸ் போறாங்க, பட் ஷேர் ஆட்டோ ஃபாஸ்டா போயிடுச்சு.
இப்ப இந்த வழக்குல மிக முக்கியமா நாம் பார்க்கின்ற விஷயம் மக்களே, இவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க, ஏன் நிக்கிதா பொய் சொல்லிடக்கூடாது? இதான் நாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. என்னன்னா, நிக்கிதா இவங்களுடைய ஈகோவை தீர்த்துக்கிறதுக்காக இவங்களுடைய ஹையர் அபிஷியல் சொல்லக்கூடிய சம் போலீஸ் அதிகாரியோ சம் ஐஏஎஸ் அதிகாரியோ யாரோ ஒரு அரசு ஊழியர் அவர்கிட்ட இந்த மாதிரி என் பணம் வந்து வச்சிருந்தேன், திருடிட்டான் ஒருத்தன்னு ஏன் போய் சொல்லியிருக்க கூடாது? ஏன்னா இது எல்லாமே ஆல் தி சீரீஸ் ஆஃப் ஈவென்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பிளேஸ். ஜுவல்ல காணும், 10 பவுன் காணும், இங்க இருந்து ஆரம்பிக்குது. அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுதுனால், இங்க இருந்து யோசிச்சு பாருங்க மக்கள். இன்னும் ஒரு மிக லாஜிக்கான கொஸ்டின்ஸ். கோயிலுக்குள்ள போகும் பொழுது அவங்க அம்மாவுக்கு நகையெல்லாம் இல்லை அப்படின்னா அது எல்லாரும் வருத்தப்படுவாங்க. முக்கியமா தாலி இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. ஏன்னா தாலி போட்டுட்டு ஒரு அம்மன் கோயிலுக்கு போறதுதான் வழக்கம். தாலியை அந்த அம்மா கழட்டிடுறாங்க, கழட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு போயிடுறாங்க, போயிட்டு வந்து தாலியை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது லாஜிக்கலி இம்பாசிபிள். ஸோ அப்போ வீட்டே நகையெல்லாம் கழட்டி வச்சுன்னா, ஸ்கேன் எடுக்க போறோம், நகையா போட்டுட்டு போனோம்னு வீட்டே நகையை கழட்டி வச்சுட்டு அதற்கு பிறகு கூட்டிட்டு வந்து அஜித்குமார் இந்த மாதிரி ஒரு பணம் கேட்டு ஒரு சில அல்லாபுல்லா ஏற்பட்டதுனால இதை பழிவாங்கும் நடவடிக்கையா ஈகோ தீர்த்துக்கிறதுக்காக நகையை காணும் போய் சொல்லியிருக்காங்களா நிக்கிதா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த விசாரணை கமிஷன் போக வேண்டும் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்போ நீதிபதி அவர்கள் நிக்கிதாவையும் விசாரிக்க வேண்டும். அண்ட் நிக்கிதாவை ஒரு நீதிபதி விசாரிச்சிருக்காரு, யாருன்னா மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சிருக்காருன்றாங்க. மஜிஸ்ட்ரேட் மட்டும் இல்லாம இந்த நீதிபதியும் விசாரிக்க வேண்டியது நம்முடைய ஆவலாக இருக்கின்றது. அண்ட் இது சப்போஸ் நிக்கிதா கூறுவது பொய் அப்படிங்கிறது நிறைய இருக்கு மக்களே, பாலிகிராஃபிக் டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த கேஸ் போகுமா நமக்கு தெரியல. பட் ஏதாவது ஒரு டெஸ்டின் மூலியமாக நிக்கிதா சொல்வது பொய் அப்படிங்கிறது தெரிய வந்து விட்டால் இந்த ஒரு மர்டர் கேஸ் வழக்குல, ஏன்னால் இப்போ இன்ஸ்பெக்டர் தலைமையில யாரெல்லாம் எஸ்ஐ தலைமை யாரெல்லாம் போனாங்களோ எல்லாருமே இங்க வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டாங்க. ஆல்மோஸ்ட் 6 போலீஸ் அதிகாரிகள் வந்து இங்க ரிமாண்டட் கொலை வழக்குல. ஸோ இந்த ஒரு அடிப்படையில நிக்கிதாவும் கொலை வழக்குல சேர்க்கப்படுவாரா பார்ப்போம். நினைக்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.